வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன கடல் அச்சுறுத்தலை தடுக்கும் இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் திட்டம். இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் விரைவில். இந்தியாவால் அளிக்கப்பட்ட தீவிரவாத தளம் மீண்டும் கட்டப்படுகின்றது. இந்திய ஏவுகணைக்கு பயந்து பதுங்கிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் திட்டம் பற்றி தமிழ் ஊடகங்கள் அதிகம் தெரிவிப்பதில்லை. ஆனால் இது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். இது இந்தியாவின் மிகவும் லட்சிய கடல்சார் உள்கட்டமைப்பு முயற்சிகளில் ஒன்று. அத்துடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் சீன ஊடுருவலை தடுப்பதற்கும் மிக முக்கியமான திட்டம் இது. இது பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் புவிசார் நோக்கங்களில் ஒரே நீண்ட கால வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் மலாக்கா நீரிணைக்கு அருகில் ஒரு முக்கிய இடத்தில் அமைந்துள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை இந்தோ பசிபிக்கின் வர்த்தக மற்றும் கடற்படை சக்தியின் மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. இந்த கடல் பகுதிக்கு என்ன முக்கியத்துவம்? உலகின் 10 பரபரப்பான கொள்கலன் துறைமுகங்கள் உலகளாவிய கொள்கலன் அளவுகளில் சுமார் 60 தொடக்கம் 70% வழித்தடத்தை வழங்குகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை மலாக்கா நீரிணை வழியாக கப்பல் பாதைகளில் செல்கின்றன. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட $3.5 டிரில்லியன் மதிப்புள்ள உலகளாவிய வர்த்தகம் இந்த கடல் பாதை வழியாக செல்கின்றது. கிரேட் நிக்கோபார் இந்த தடையினை எதிர்கொள்ளும் முதல் பெரிய இந்திய பொருட்காவல் நிலையமாக செயல்படுகின்றது. இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கடல் பகுதியை கடந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 90,000 கப்பல்கள் பயணிக்கின்றன. கலாந்தியா விரிகுடாவில் ஒரு மையத்தை உருவாக்குவதன் மூலம் இந்தியா இந்த முக்கியமான உலகளாவிய வர்த்தக பாதையில் நேரடியாக தன்னை இணைத்துக் கொள்ளலாம். இது சிங்கப்பூர் அல்லது கொழும்பு போன்ற துறைமுகங்களை சார்ந்திருப்பதை குறைக்கின்றது. இந்திய பிரதேசத்திலிருந்து வரும் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியான்மரின் கிரேட் கோவா தீவில் சீனாவின் உளவுத்துறை வசதிகள் உள்ளன. அது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. கடற்படை மற்றும் விமான கண்காணிப்பு உள்கட்டமைப்புடன் கூடிய கிரேட் நிக்கோபாரில் ஒரு வலுவான தளம் பெய்ஜிங்கின் அதிகரித்து வரும் கடல்சார் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்பை வழங்கும். குவாட் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு, IPEF முன்முயற்சிகள் மற்றும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இணைக்கப்பட்ட துறைமுக முதலீடுகளை சமநிலைப்படுத்தும் இந்தியாவின் விருப்பம் ஆகியவற்றுக்கு கிரேட் நிக்கோபார் திட்டம் மிகவும் பொருத்தமானது. மத்திய அரசின் 72,000 கோடி ரூபாய் திட்டத்தில் கலாந்தியா விரிகுடாவில் ஒரு பெரிய டிரான்சிட்மெண்ட் கொள்கலன் துறைமுகம் அமைக்கப்படும். கேம்பல் விரிகுடாவில் ஒரு பசுமையான இரட்டை பயன்பாட்டு விமான நிலையம் மற்றும் முப்படை அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளை தளத்திற்கான மேம்படுத்தப்பட்ட ஆதரவு வசதிகள் கிடைக்கும். இரட்டை பயன்பாட்டு விமான நிலையம் என்பது சிவிலியன் மற்றும் ராணுவ விமானங்களை ஒரே விமான தளத்தில் வைத்து இயக்குவது. இந்திய கடற்படையின் INS பாசிஸ் கடற்படை தளத்தில் உள்ள விமான ஓடுபாதை விரிவாக்கங்கள் போர் மற்றும் கண்காணிப்பு விமான செயற்பாடுகளை ஆதரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. கப்பல் இறங்குதுறைகள், தளவாட மையங்கள் மற்றும் கப்பல் கட்டும் தள வசதிகளில் இணையான முதலீடுகள் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் செயற்பாட்டு தயார் நிலையை பலப்படுத்தும். அதே வழியில் உலகத்தரம் வாய்ந்த வர்த்தக கப்பல் முனையை உருவாக்கும். நிக்கோபார் துறைமுகம் ஒரு முக்கியமான மீட்பு மற்றும் பழுதுபார்ப்பு துறைமுகமாகவும் செயல்பட முடியும். இதேபோல் 10 டிகிரி சேனலுக்கு அருகில் அமைந்துள்ள கார் நிக்கோபாரின் மஸ் துறைமுகம் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் கடற்படை பிரிவுகளுக்கான ஆற்றலை வைத்திருக்கின்றது. முழுமையாக வளர்ச்சியடைந்த கிரேட் நிக்கோபார் மையம் வெளிநாட்டு போக்குவரத்து புள்ளிகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைக்கும். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் செலவுகளையும் போக்குவரத்து நேரத்தையும் கணிசமாக குறைக்க முடியும். மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் இலங்கை முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு அருகாமையில் இருப்பது கிரேட் நிக்கோபாருக்கு ஒரு பிராந்திய நுழைவாயிலாக செயற்படும் திறனை அளிக்கின்றது. வர்த்தகத்தை தவிர சுற்றுலா தளவாடங்கள் மற்றும் கப்பல் பழுதுபார்ப்பு போன்ற துணை துறைகளில் தீவின் பொருளாதாரத்திற்கு உதவும். இந்தியாவின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஒன்றில் வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளூர் மேம்பாட்டு வாய்ப்புகளை உருவாக்கும். மொத்தத்தில் இந்தோ பசிபிக் உக்திக்கான கேம் சேஞ்சராக இந்தியாவின் கிரேட் நிக்கோபார் திட்டம் இருக்கும். இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே விரைவில் இரு தரப்புக்கும் பலனளிக்கும் சமநிலை வாணிப ஒப்பந்தம் செய்யப்படும் என்று மத்திய வாணிபத்துறை மற்றும் தொழில் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் தொடர்புடைய 13வது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. இதில் ஐரோப்பிய யூனியன் வாணிப ஆணையர் மரோஸ் செஃப்கோவிச் மற்றும் வேளாண் துறை ஆணையர் கிறிஸ்டோப் கன்சன் கலந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான இந்திய குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இருதரப்பில் பெரும்பான்மையான வாய்ப்புகளை உருவாக்கும் விதத்தில் வாணிப ஒப்பந்தத்தை நடத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. விரைவில் இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்காக இருதரப்பிலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவால் தாக்கி அளிக்கப்பட்ட தீவிரவாத தளம் மீண்டும் கட்டப்படுகின்றது. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் லக்ஷர் இ தொய்பாவின் கிளை அமைப்பு நடத்தியது. இதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில்
அதிரடி நடவடிக்கை நடத்தி பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அந்த நடவடிக்கையின் போது இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்குள் முரிட்கேயில் உள்ள லக்ஷரி தொய்பா தலைமையகம் உட்பட 3 முக்கிய கட்டமைப்புகளின் மீது குண்டுகளை வீசி பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இந்த நிலையில் சேதமடைந்த லக்ஷரி தொய்பா தலைமையகத்தினை மீண்டும் கட்டும் பணியினை அந்த தீவிரவாத இயக்கம் தொடங்கியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பழுதடைந்த கட்டடங்கள் முற்றிலும் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. தற்போது புதிய கட்டடத்தை எழுப்பும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளது. புனரமைக்கப்பட்ட அந்த வளாகத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த கட்டுமான பணிகளுக்காக பாகிஸ்தான் அரசின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்திய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் KJS தில்லான் ஒரு பிரத்யேக நேர்காணலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முனீர் ஒரு கோழையாக ஒரு தரையடி சுரங்கத்தில் ஒளிந்து கொண்டதாகவும் பின்னர் பொதுமக்களின் ஏளனத்திலிருந்து தப்பிக்க தன்னை ஃபீல்ட் மார்ஷல் பதவிக்கு உயர்த்தி கொண்டதாகவும் தில்லான் குற்றம் சாட்டினார். இந்த சுய விளம்பரத்தின் கேலிக்கூத்தை அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு தீவிர நெருக்கடியின் போது இது போன்ற மலிவான விளம்பரத்தை தேடும் ஒரே ராணுவ தலைவர் முனீர் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தான் பிரதமருடன் SCO உச்சி மாநாட்டுக்கு முனீர் சென்றது மற்றும் ஒரு அசாதாரண சிறப்பம்சமாகும் என்றும் தில்லான் கூறியுள்ளார். இது பாகிஸ்தானில் உள்ள ஜனநாயக அமைப்புகள் மீது ராணுவத்தின் அரசியல் ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டியது. அமெரிக்க ஜனாதிபதியுடன் மதிய உணவுக்கு முனீர் அழைக்கப்பட்டதன் அடையாளத்தையும் அவர் குறிவைத்தார். இதுபோன்ற ஈடுபாடுகள் பாகிஸ்தானின் ஆழமான சிவில் ராணுவ ஏற்றத்தாழ்வை எடுத்து காட்டுகின்றன. 2ஆம் உலக போருக்கு பின்னர் 1971 போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் இந்தியாவிடம் சரணடைந்ததை குறிப்பிட்டு பாகிஸ்தான் ராணுவம் மட்டுமே பெருமளவில் சரணடைந்த ஒரே பெரிய ராணுவ படை என்பதை அவர் நினைவுபடுத்தினார். ஆபரேஷன் சிந்தூரில் பெரிய அளவிலான தாக்கத்தை விரிவாக்க கூறிய தில்லான், கடந்த தசாப்தங்களைப் போலல்லாமல் பாகிஸ்தானின் தீவிரவாத தளங்களுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதல் எந்த சர்வதேச கண்டனத்தையும் எதிர்கொள்ளவில்லை என்றும் கூறினார். புதிய இந்தியா என்ற தோற்றம் இதற்கு காரணம். இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதார வலிமையும் ராணுவ வலிமையும் மற்ற சக்திகளிடமிருந்து கேள்வி கேட்பதை தடுக்கும் ஒரு நாடாக இந்தியாவை மாற்றியது என்றார். ஒசாமா பின்லாடனை கொல்ல பாகிஸ்தான் அபோட்டாபாத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு இணையான ஒரு நிகழ்வாக ஆபரேஷன் சிந்தூரை அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று இந்தியா இதே போன்ற மரியாதையையும் தீர்க்கமாக செயல்படும் திறனை வைத்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது என்றும் விரைவில் 3வது பெரிய பொருளாதாரமாக மாற தயாராக உள்ளது என்றும் தில்லான் மேலும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறிய போது, இந்தியாவின் ராணுவ சக்தி அதன் நடவடிக்கைகள் குறித்து வெளிநாடுகளின் கருத்துக்களை மாற்றியுள்ளது. தெளிவான நோக்கத்துடன் ராணுவ படையை பயன்படுத்தப்படும் போது சர்வதேச சமூகத்திடமிருந்து இந்தியாவை புரிந்து கொள்ள உதவுகின்றது. 9 தீவிரவாத இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்கு பின்னர் ஆட்சேபனைகள் இல்லாதது இதை நிரூபிக்கின்றது. ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்திய விமானப்படை தளபதி AP சிங் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் ஏற்பட்ட விளைவுகள் குறித்த விவரங்களை வெளியிட்டார். இந்திய விமானப்படை 5 பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு பெரிய உயர் மதிப்புள்ள கண்காணிப்பு விமானத்தை சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் அளித்ததாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியா பயன்படுத்திய கூர்மையான தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு நுணுக்கத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய தரையிலிருந்த விமான தாக்குதல் இது என்றும் சிங் விவரித்தார். தில்லான் ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்குள் இந்தியாவின் ஆழமான தாக்குதல்களில் சொல்லப்படாத கதை என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் ஆபரேஷன் சிந்தூரின் திட்டமிடல், செயல்படுத்தல் மற்றும் தந்திரோபாய விளைவுகளை ஆவணப்படுத்தியுள்ளார்.